வணக்கம் சொன்னாங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ வருது. இன்றைக்கி தான் நம்ம உழவு இருக்குது, வேலையை டல்லாகிருச்சு. இது 475 பார்த்தீங்கன்னா கட்டுப்பில்லு ஏற்றிட்டு வந்திருக்கேன். நம்மளுது தான், நம்ம வயலிருந்து ஏற்றிட்டு வந்தேன். இன்றைக்கி அறுத்தது 5 கிலப்போ தான். இன்றைக்கி அந்த நம்ம வயக்காடு தான் ஓட்ட போகிறோம். அதுக்கு தான் மாட்டி வச்சுருக்கேன் ரெடியாக. இன்றைக்கி தான் போகுது. வண்டி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு, கிட்டே போய் காட்டுற மாதிரிங்களேன். வண்டியில் பூரா மரத்துக்கடி நிப்பாட்டிச்செல்லாம் 3 வாரம் ஆகுது நண்பா வண்டி எடுத்து. அதுக்கிடையில் எடுக்கவே இல்லை. கலப்பையுமே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க 9 கலப்பையா. அன்றைக்கி கழட்டு வாக்கில் அப்படியே நிற்கிது. அதே மாதிரி 5 கலப்பையும் இன்றைக்கி 475 போயிட்டு வந்த வாக்கில் இன்றைக்கி தான் எடுக்கிறேன் நான். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குது நண்பா. நம்ம 475 லைட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் லைட்டு மாதிரி எரியும். உங்களுக்கு இருங்க போட்டு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா டிசைன் மாறிக்கிட்டே இருக்கு நண்பா ஒவ்வொரு டைமும். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 22 டிசைன் இருக்குது நண்பா. மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தனியாக சுவிட்ச் வச்சு கொடுத்துருக்கேன். அதை நான் பகலையும் போட்டுக்கலாம், நைட்லேயும் போட்டுக்கலாம். 2 நேரமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த இது மட்டும் தனியாக சுவிட்சில் வச்சு கொடுத்துருக்கேன் நண்பா. பார்க்கிங்கில் போடல. மீதி எல்லா லைட்டும் பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் இருக்குது, கலர் லைட் எல்லாமே. இது மட்டும் பார்க்கிங்கில் போடல. ஓகே நண்பா, போயிட்டு 5 கிலோ போட்ட போகலாம். தெரியுதுங்களா பூரா தண்ணியாக கிடக்கிறது. காலையில் தான் பூரால சோப்பு போட்டு, சோப்பு பவுட்ரு எல்லாம் போட்டு கழுவி இருக்கிறேன். இங்கே பாருங்க, வேணாட்டி போட்டுருக்கேண்ணே. நீட்டாக பளிச்சின்னு கழுவி வச்சுருக்கிறேன். கீழே பாருங்கள், கீழே கட்டுறேனே, தண்ணியாக இருக்கா. ஓகே நண்பா, வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம். ரோட் ரன்னிங் பெருசாக ஒன்றும் இருக்காது, அதனால் சைட்டுக்கு போய்ட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஃபீல்டுக்கிட்ட வந்தாச்சு. காடு பார்த்தீங்களா எவ்வளோ இறுவி கிடக்குதுன்னு. இது வயக்காடை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 கலப்பையில் காடு எவ்வளோக்கு எவ்வளோ இறுவி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உழவு நல்லா வரும் நண்பா. ஓகே நண்பா, கலப்பையெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, டெப்த்து வச்சுருக்க பாருங்க, பொசிஷனு, டெப்த்து கண்ட்ரோலு, டெப்த்து பாருங்கள் எவ்வளோ தூரம் எடுக்குதுன்னு. ஓகே நண்பா, டெப்த்து பொசிஷனு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு சுற்ற விட்டு பார்த்துட்டேன். உழவு நீட்டாக நல்லா தெளிவாக வருது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே 5 கலப்பை ஓட்டிட்டு நண்பா. காடு பார்த்தீங்கன்னா 2-3 நாள் நல்லா காய விட்டுட்டு அப்படியே ரொட்டேட்டர் போட்டு ஓட்டினோம்னா கட்டி பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்கு நண்பா. அப்படியே 9 கலப்பை ஓட்டி விட்டோம்னா தெளிவாகிக்கும். அவ்வளோதான் நண்பா அதுக்கு வேலையே. இது ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தீங்கன்னா லோ டாப்பில் 13 ஆர்பிஎம் நண்பா. 1 ஆர்பிஎம் ட்ராப்பு 12ல் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிட்டுருக்கு. கேட்கலாம் ஏன் எவ்வளோ மொல்ல ஓட்டுறீங்கன்னு. மொல்ல ஓட்டுற எவ்வளோ தூரம் கொஞ்சம் வேகம் கம்மி பண்ணி ஓட்டுறோமோ டெப்த்து கொஞ்சம் எடுக்கணும் நண்பா. கலப்பையும் சேஃபு, ஏன்னா இது கொஞ்சம் மேலால் மதுரு இருக்கும் இந்த காட்டில் மட்டும். டெப்த்து கொடுத்து போன தடவையே கலப்பை உடஞ்சிச்சு. நான் அந்த இடத்துல மட்டும் போய் காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. அந்த பனைமரத்துக்கிட்டே இருக்கு நண்பா மதுரு. அது போன தடவை அதில் 475 ஓட்டினேன். 585 பார்த்தீங்கன்னா எடுக்கலை. அப்போ பார்த்தீங்கன்னா 475 ஓட்டியே பார்த்தீங்கன்னா கலப்பை உடஞ்சி போச்சு நண்பா. இந்த தடவையே அந்த மாதிரி எடுக்க விரும்பலை. இது பார்த்தீங்கன்னா படக்கம் உடச்சிருந்துடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா மொல்ல ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே நண்பா, ஒரு 2 சுற்று ஓட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காடு மேலே மட்டும் தான் நண்பா காஞ்சி கிடக்குது. அடியெல்லாம் பார்த்தா ஈரம் ஃபுல்லாக கிடக்குதுங்க பாருங்க. டயரே எந்தளவுக்கு ஈரமாகுதுன்னு.
ஈரமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா கலப்பை கீழே இறங்கவும் மாட்டேங்குது, மேலால் செதுக்குனாப்புலேயே வருது. இதுலேயே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அதையே கட்டி வராது நண்பா. அந்த வயலில் ஓட்டிட்டு இந்த வயலில் வந்தாச்சுங்க நண்பா. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு, மடக்கி கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு நண்பா. அதுவும் இல்லாமல் கட்டிலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஏறுது, தாளாக போய் ஏறுது நண்பா. இந்த கலப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலம் கம்மி, அதனால் பார்த்தீங்கன்னா தாளாக போய் ஏறுது. அதனால தான் அதை வீடியோ எடுக்க முடியல. இதுவும் அதே மாதிரி தான் ஏறும்னு நினைக்கிறேன். ஆர்பிஎம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்பா. 14 ஆர்பிஎம்மில் ஓடிட்டுருக்குது. எப்படி ஓடுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு வச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்குது. கிளச்சை கால்லேயே வச்சுட்டு தான் இருக்கேன். சாரி நண்பா, கொஞ்சம் உளறிட்டேன். காலில் கிளச்சை வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே நண்பா, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டீ பிரேக்கு, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்தில் தான் கடை போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்தேன். டீ குடிச்சிட்டு வந்து இப்போ தான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த காடு கொஞ்சம் இறுகி போயிடுச்சு நண்பா, உழவு வரல. டெப்த்தை காட்டுற பாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு. டெப்த்துனா கண்ட்ரோல் லிவரை காட்டுற பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் தான் நண்பா இருக்குது, இறக்கி விட்டால் ஃபுல்லாக இறங்கிடும். அந்த வயலில் இது இப்போ நான் போகிறது நேர் பார்த்தீங்கன்னா அந்த சைடு விட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேலால் மதுர் இருக்கும் நண்பா. அதில் தான் போன தடவை மாட்டி கலப்பை, இந்த கலப்பை தான் உடஞ்சி மறுபடியும் பார்த்தீங்கன்னா தூக்கி மாட்டி வச்சுருக்கேன். ஓகே நண்பா, அந்த 3 வயலில் அவ்வளோதான் ஓட்டி முடிச்சாச்சு. இதான் லாஸ்ட்டு ஃபைனல். தெளிவாக ஓட்டியாச்சு. அடுத்து இந்த வயலில் ஓட்டினா ஓடிச்சு நண்பா. ஒருத்தராக ஓட்டிக்கிட்டு ஒருத்தராகவே வீடியோ எடுக்க முடியல நண்பா. ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லைன்னா வீடியோ தெளிவாக எடுத்து போட்டுருவேன். எங்கள் ஏரியா சைடு அவ்வளோதான் நண்பா, வேலை ரொம்ப டல்லாகிடுச்சு. இந்த 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டிப்பர் தான் நண்பா ஏதோ ஓடும். நீங்கள் உங்கள் ஏரியா சைடு இது மாதிரி தான் டல்லாகிடுச்சா, இல்லை ஏதோ 1-2 ஓடுதா? ஓடுறவங்க வயக்காடு பட்டையெல்லாம் ஓட்டுவாங்க. எங்கள் ஏரியா சைடு வயக்காட்டு பட்டையெல்லாம் கூட சொந்த வண்டி வச்சுருக்காங்க, அவங்க ஓட்டிக்குவாங்க. பாருங்கள், வீடியோவே அவ்வளோதான் வரும்.
ஓகே நண்பா, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா மூலையில் கொஞ்சம் கொஞ்சம் பாறை இருக்கு நண்பா, பார்த்து தான் ஓட்டணும். கலப்பு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது தெரியணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரி வீடியோ தான் வரும். இதே காடு தான் ஓட்டுற மாதிரி ரொட்டேட்ரி வீடியோ வரும் நண்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பா.